ஷாம்குண்டில் இருக்கோம். நாங்கள் சும்மா கால் நினச்சிட்டு எல்லார் மேலேயுமே தண்ணி எடுத்து போட்டோம். ஏன்னா ரொம்ப டீப்பாக இருக்குது, அதனால் எங்களால் குளிக்க முடியல. நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல நிறைய குரங்கு இருந்தது, அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதனால தான் கொஞ்சம் லேட்டாச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. இது வந்து ராம்குண்டு, நாங்கள் இப்போ பெயிண்ட் இருக்கோம் ஷாம்குண்டுக்கு. இது வந்து ராதா குண்டு. ஒரு நாளைக்கு கிருஷ்ண தேனுகாசுரனை வதம் பண்ண உடனே இந்த கோபிகை எல்லாம் சொல்லுவாளாம், கிருஷ்ணா நீ பாவம் பண்ணிட்ட, நீ வந்து ஒரே ஒரு தேனுவை கொன்னுட்ட, அதாவது கவ்வை கொன்னா என்ன பாவம்னு உனக்கு தெரியும், எல்லா சாக்ரட் ரிவர்ஸ்லேயும் நீ குளிக்கணும் அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு இந்த கிருஷ்ணன் என்ன சொன்னானா, சரி குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டா அவனோட ஃப்ளூட்டை ஊதின உடனே கங்கா, யமுனா, கோதாவரி இந்த மாதிரி எல்லா சாக்ரட் ரிவர்ஸும் வந்தாலாம். வந்து தேவதை ரூபமாக வந்து அப்படியே அவளோட ஜலத்தை அப்படியே இந்த இடத்துல போர் பண்ண உடனே இந்த இடத்துல கிருஷ்ணன் வந்து குளிச்சுட்டு, இப்போ எனக்கு பாவம் போயிடுது போதுமா அப்படின்ன உடனே ராதா சொன்னாலாம் நானும் பண்ணுவேன் இது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால் மட்டும் பண்ண முடியும் கிடையாது கிருஷ்ணா, என்னாலும் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோண்டிகிட்டே வருவாளாம். இந்த இடத்த வந்து ராதா குண்டா அப்படியே தோண்டிகிட்டே வருவாளாம். தோண்டிட்டு வந்தவுடனே அடியில் இந்த மாதிரி ஆழமாக ஷாம்குண்டு மாதிரி வந்துருமா. ஆனால் எப்படி எந்த தண்ணியை கொட்டுறதுன்னு தெரியலையாம். வந்து பக்கத்தில் இருக்கிற பாண்டு, எல்லா பாண்டுலேருந்தும் தண்ணியெல்லாம் எடுத்து போர் பண்ணாலும் அது வரவே மாட்டேங்கிறதான். அப்போது இப்போ ராதா வந்து ராதாவை பார்த்துட்டு இந்த ராதாவை பாவம்னு சொல்லிட்டு அதே யமுனா, கங்கா யாரெல்லாம் வந்தாலோ அவள் எல்லாரும் ராதாவுக்கும் வந்தாலும் அந்த ராதாவுக்கு வந்தவ எல்லாரும் வந்து அவளோட தனியாக போர் பண்ணாலும். இப்போ கிருஷ்ணன் என்னதுமா சொன்னானா, ஓகே இப்போ நான் உன் குண்டத்தில் குளிச்சு பார்க்குறேன், நீ ஏன் குண்டத்தில் குளிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ராதா குண்டத்துக்கு போனானா, ராதா வந்து ஷாம் குண்டத்துக்கு போனானா. அப்போ வந்து கிருஷ்ணன் சொன்னானா, எனக்கு இந்த ராதா குண்டம் தான் நான் கட்டின குண்டத்தை விட ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா. இப்போ ராதா சொன்னாலாம், எனக்கும் இந்த ஷாம் குண்டம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இந்த வெயிலில் வரும்போது இது ரொம்ப அழகாக குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ கிருஷ்ணன் ஒரே ஒரு பிளெஸிங் கொடுத்தானா, யார் வந்து ராதா குண்டத்தில் குளிக்கிறாளோ அவளுக்கு வந்து கிருஷ்ண பக்தி ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு ஒரு பிளெஸிங் கொடுத்துட்டு கிளம்பிடுவானா. அன்னிலேருந்து கிருஷ்ணனும் ராதாவும் மாற்றி ஒரு குண்டத்தில் டெய்லி குளிச்சிருந்தாலாம். இதாங்க ராதாக்கும் ஷாம் குண்டோட கதையும். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே, கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே, அச்சுதானந்த கோவிந்த மாதவா, அச்சுதானந்த கோவிந்த மாதவா, சச்சிதானந்த நாராயண ஹரே, சச்சிதானந்த நாராயண ஹரே. கண்ணன் கோலுண்டு கொண்டு தேரோட்டினார், கண்ணன் கோலுண்டு கொண்டு தேரோட்டினார், கையில் குழலுண்டு கொண்டு இசை பாடினார், கையில் குழலுண்டு கொண்டு இசை பாடினார், தைத்தாவென்று பாம்பின் மேலாடினார், தைத்தாவென்று பாம்பின் மேலாடினார், தன்னுள்ளாவென்று அகிலமும் காட்டினான், தன்னுள்ளாவென்று அகிலமும் காட்டினான். கிருஷ்ண கிருஷ்ணா